ஹாய் சொல்லு. ஹாய். நாங்க ஜூஸ் போட்டுட்டு காட்டுறோம். பாய் பாய். பாப்பாக்கும் எனக்கும் இப்போ ஜூஸ் போட போகிறோம். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சூப்பரான ஒரு ஜூஸ் பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜூஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 2 கேரட் நல்லா பீஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா கேரட் தான் கொஞ்சம் நல்லா அடிக்கணும், அதனால தான் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மாதுளை, அப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். 2 மாதுளை, ஒரு ஆப்பிள். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புளிஞ்சு, சாரி அது காட்டல, ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டை மட்டும் நல்லா நைஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். சுகர் லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நான் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாதுளையும் ஆப்பிள் ப்ளஸ் லெமன் ஜூஸ் இது 3ஐயும் சேர்த்து படிச்சுக்கலாம். இதை போட்டுட்டு அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் சுகர், அதையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே ஒரு பாத்திரமும் வடிகட்டியும் ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்தது இதை அப்படியே ஊற்றி வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு வடியிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வடிச்சிட்டேன். இவ்வளோ ஜூஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணிடுது. ஒரு கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஜூஸஸும் நல்லா பிழிஞ்சு வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆப்பிள், அப்புறம் மாதுளை, அப்புறம் கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஜூஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு. இந்த சம்மருக்கு தினமும் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் லெமன் ஜூஸாவது எடுத்துக்கோங்க. அப்புறம் மோர், இதெல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த 2ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக லெமன் ஜூஸ், அப்படி இல்லைன்னா மோராவது ஃபைனலாக இருக்கணும். ஓகே, நம்மளுடைய சூப்பரான மாதுளை, ஆப்பிள், கேரட் ஜூஸ் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா சப்பாத்தி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம், அவளுக்கு போட்டு தந்துடலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு, குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, அப்புறம் ரசம் எல்லாம் இருக்குது. பாப்பாக்கும் சரி அப்படியே ஸ்நாக்ஸ்க்காக அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இப்போ இதில் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மோமோஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோமோஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். சும்மா ஒரு 4 பண்ணினோம்னா எல்லோரும் ஒன்று வச்சு ஒரு 2 வச்சுட்டு ஒரு டீயோ காஃபி குடித்தோம்னா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் சப்பாத்திக்கும் மாவு போட்டுக்கிறோம், மோமோஸுக்கும் மாவு இருக்கட்டும். நம்ம ஒட்டுக்கா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். ஈவினிங் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் மோமோஸ்க்கும் தான். சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மோமோஸ்க்கு பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் இனிப்பாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளாக சப்பாத்திக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தானே, அதனால். ஓகே, இதெல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் கொஞ்சம் தனியாக மாவு எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மட்டும் இங்கே சப்பாத்திக்கு மாவு உருட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 3 சப்பாத்தி தான் அவளுக்கு போட போகிறேன். ஓகே, இப்போ இது ரெடி பண்ணி தேய்ச்சி அவளுக்கு கொடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து 2 பக்கமும் அப்படியே லைட்டாக பரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெய் விடணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அது ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக சப்பாத்தி 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் விடுவேன். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் நல்லா எண்ணெய் நெய் இதெல்லாமே நல்லா தாராளமாக கொடுக்கலாம். இந்த வயசு சாப்பிட்ற வயசு, அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். நாமளுமே நெய்யெல்லாம் சேர்த்திக்கலாம். செக்கு எண்ணெய் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ரெண்டுமே ஓகே தான். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப இதாகிடும், என்ன சொல்கிறது, அட்டை மாதிரி ஆகிடும் சப்பாத்தி. அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் மேலேயே நான் இன்னொரு சப்பாத்தி போட்டுடுறேன். அவ்வளோதான். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாஸ் தொட்டு சாப்பிட்றேன்னு சொன்னதுனால சாஸும் சப்பாத்தியும் வச்சுருக்கிறேன். அடுத்த சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான். டக்கு டக்குன்னு ஒரு 3 சப்பாத்தி தான். குழந்தைங்க கேட்டாங்கன்னா நான் இப்படி தான் என் பெரிய பொண்ணும் ரவுஸ் பண்ணுவா. திடீர்னு பூரி கேட்பா, திடீர்னு சப்பாத்தி கேட்பா. அதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸில் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்பாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி அதுதான் வேணும், இதுதான் வேணும்ன்ட்டு பயங்கர ரவுஸ் பண்ணுவாங்க. பெரிய பொண்ணுன்னா அது கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் பழகிட்டு சரியாக போயிடுச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ எது கொடுத்தாலும் அவள் கம்முன்னு சாப்பிட்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்பாத்தி போட்டாச்சு. நிறைய செய்யும் போது பார்த்தீங்கன்னா 2 தோசைக்கல் வச்சு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எவ்வளோ சப்பாத்தினாலும் சுட்டு எடுத்துடலாம். நான் ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணுவேன். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் நம்ம சப்பாத்தியெல்லாம் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 2 வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டோம்னா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கி இருந்த 2 சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ பாப்பா கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. எனக்கு வந்து லஞ்ச் வந்து ஓகே, சாதம், வெண்டைக்காய் குழம்பு எல்லாமே இருக்குது. அதுதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாகவே ஒரே கையிலே பிச்சிடலாம்.